ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு தோட்ட செடி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரிய நெல்லிக்காய் செடி. இப்போ இது 2 இருக்குது. இது வந்து பெரிய மரமாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து சின்ன செடின்னு நினச்சிட்டு நான் தொட்டியில் வச்சு வளர்த்துனோம். பார்க்கவும் சின்ன குச்சியாட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா நல்லா பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு. இது நம்ம முன்னாடி கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தூதுவளை. இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும். இது வந்து சளிக்கு நல்லது. இப்போ உங்களால் முடிஞ்சுன்னா வீட்டு ஓரத்துலேயே போட்டிங்கனாலும் இதுக்கு தண்ணியெல்லாம் அதிகமாக வேண்டியதில்லை. இதெல்லாம் செரி தக்காளிங்க, குட்டி பழம் காய் விட்டுருக்குது. இது இங்கே பாருங்கள், நிறைய காய் விட்டுருக்குது. இது வந்து இப்படி குச்சி வச்சு இந்த மேலே வைக்கணும். இது வந்து செரி தக்காளி, இது நாட்டு தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி, எதுவும் பூ விட்டுருக்குது, காய் காய்ச்சிட்டு இருக்குது. இப்போ 2 காய் வச்சிருக்குது. பழுத்தோன்னே நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டா செடியில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். லாவெண்டர் கலர். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் காய் விட்டுருக்குதுங்க. இதனால தான் ஸ்ப்ரெட் ஆகி பரவுதாட்டு இருக்குது செடி.